கவர்மெண்ட் மின் கட்டணம் 200 யூனிட் புதிய மாற்றம் அப்படின்ற மாதிரியும் சில புதிய தகவல்கள் வெளியாகி இருக்கு. கரண்ட் பில் கட்டுறவங்களுக்கு 200 யூனிட் இலவச மின்சாரம், இதை பத்தியும் அண்ட் புதிய தகவல்கள் அப்படின்றது வெளியாகி இருக்கு, புதிய அறிவிப்புகள் வெளியாகி இருக்கு. ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. நீங்க இப்பதான் டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய அனைத்து புதிய தகவல்களும் உங்களுடைய மொபைலுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம தமிழக அரசோட 200 யூனிட் இலவச மின்சார திட்டத்துல வந்திருக்க ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். புதுசா வந்திருக்கிற அப்டேட்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தாதான் உங்களுக்கு தெளிவா புரியும். புது கவர்மெண்ட் டிவிக்கே வந்ததும் 500 யூனிட்க்கு கீழே கரண்ட் யூஸ் பண்ணுற எல்லா வீடுகளுக்கும் 200 யூனிட் கரண்ட் ஃப்ரீ அப்படின்னு ஒரு மாஸ் அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க. இதை கேட்டதும் மிடில் கிளாஸ் மக்கள் எல்லாம் செம்ம குஷியில் இருந்தாங்க. ஆனால் போன மாதமும் இந்த மாதமும் வந்த கரண்ட் பில்லை பார்த்து மக்கள் எல்லாம் அப்படியே அரண்டு போயிட்டாங்க. குறிப்பாக திருப்பூர் ஏரியாவில் இருக்க மக்கள் இந்த 200 யூனிட் ஃப்ரீ ஸ்கீம் எங்களுக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னு பரவலாக ஒரு புகாரை முன்வைக்கிறாங்க. இதில் இன்னொரு பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, வீட்டில் எப்பவும் யூஸ் பண்ணுற ஃபேன், லைட்டை தவிர புதுசாக எந்த எலக்ட்ரானிக் ஐட்டமும் நாங்கள் வாங்கலை. ஆனால் கரண்ட் யூனிட் மட்டும் எக்கு தப்பா எகிரி காட்டியிருக்கு அப்படின்னு பப்ளிக் எல்லாரும் செம காண்டில் இருக்காங்க. திருப்பூர் ராயபுரத்தை சேர்ந்த பிரபா அப்படிங்கிறவங்க கடந்த 4 வருஷமா 100 யூனிட் ஃப்ரீ ஸ்கீம்ல ₹1 கூட கரண்ட் பில் கட்டினதே இல்லையா. ஏன்னா அவங்க வீட்டில் மாசமே 50ல இருந்து 70 யூனிட் தான் யூஸ் பண்ணுவாங்களாம். ஆனா இந்த முறை திடீர்னு அது 100 யூனிட்டை தாண்டிடுச்சாம். அது மட்டும் இல்லாம புது கவர்மெண்டான டிவிக்கே சொன்ன 200 யூனிட் ஃப்ரீயும் அவங்களுக்கு கிடைக்காததால முதல் முறையா பில் கட்ட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இவங்க மட்டும் இல்லை, இந்த மாதிரி மாவட்டத்தோட பல ஏரியாக்கள்ல எப்பவும் சில ₹100 பில் கட்டின சாதாரண மக்கள் இப்போ ஆயிரக்கணக்கில் பில் கட்ட வேண்டி இருக்கான். இப்போ மக்களோட மிகப்பெரிய டவுட் என்னன்னா, இது கரண்ட் ரீடிங் எடுக்கிறதுல நடந்த குளறுபடியா இல்லை நம்மளுக்கே தெரியாம பில் ரேட்டை ஏற்றிட்டாங்களா? கவர்மெண்ட் சொன்ன அந்த 200 யூனிட் ஃப்ரீ அறிவிப்பு வெறும் பேப்பரில் மட்டும் தானா அப்படின்னும் பப்ளிக் செம கன்ஃபியூஷனில் இருக்காங்க. அதனால எலக்ட்ரிசிட்டி போர்டு அதிகாரிகளே கொஞ்சம் நேரில் செக் பண்ணி இங்கே என்னதான் நடக்குது அப்படின்னு ஒரு கிளியர் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் மக்களோட கோரிக்கையாக இருந்துட்டுருக்கு. ஓகே, உங்கள் ஏரியாவில் கரண்ட் பில் எப்படி வந்திருக்கு? உங்களுக்கும் இந்த மாதிரி அதிகமாக வந்திருக்கா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. கவர்மெண்ட் தரப்புல இருந்து இன்னொரு அப்டேட்டும் சொல்லியிருக்காங்க. அதாவது கவர்மெண்ட் தெளிவாகவே ஒரு ரூல் சொல்லியிருக்காங்க. அதாவது 2 மாசத்துக்கு உங்க வீட்டு கரண்ட் யூசேஜ் 500 யூனிட்டுக்குள்ள இருந்தா மட்டும்தான் முதல் 200 யூனிட் ஃப்ரீயா கிடைக்கும். ஒருவேளை நீங்க 501 யூனிட் தொட்டா கூட அந்த 200 யூனிட் ஃப்ரீ ஆஃபர் கட் ஆயிரும். பழையபடி 100 யூனிட் மட்டும்தான் ஃப்ரீ. மீதி உள்ள யூனிட்டுகளுக்கு அதிக ஸ்லாப் ரேட் போட்டு பில் எகிரிடும். இதுதான் இப்போ நிறைய பேருக்கு பில் அதிகமாக வர்றதுக்கு முக்கிய காரணம். அடுத்ததா நம்ம மின்சார வாரியத்தில் டிஎன்இபியில் வருஷம் ஜூலை 1ஆம் தேதி பணவீக்கத்துக்கு ஏற்ற மாதிரி கரண்ட் பில் ரேட்டை மாற்றி அமைக்கிறது வழக்கமான ஒரு ரூல்ஸ். இப்போதைக்கு டிஎன்இபி பெரிய கடனில் இருக்கிறதால முதலமைச்சர் விஜய் அவர்கள் சமீபத்தில் மின்வாரியத்தோட வரவு செலவு கடன் கணக்குகள் பற்றி ஒரு முக்கியமான ரிவ்யூ மீட்டிங் நடத்தியிருக்காரு. இதனால ஜூலை 1ல இருந்து கட்டணம் ஏறுமா இல்லை பொதுமக்களுக்கு மட்டும் விலக்கு கொடுப்பாங்களா அப்படிங்கிறது சீக்கிரமே தெரிஞ்சிடும். இந்த 200 யூனிட் ஃப்ரீ கரண்ட் ஸ்கீமுக்காக தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம்
TNERC சுமார் 1545 கோடி ரூபாயை மின் வாரியத்துக்கு மானியமா சப்சிடியா கொடுக்க ஓகே சொல்லியிருக்காங்க. இது மே 10, 2026 இருந்து அடுத்த வருஷம் மார்ச் 31 வரைக்கும் கவர்மெண்ட் சைட்ல இருந்து TNEBக்கு செட்டில் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க 2 மாதங்கள்ல 500 யூனிட்டுகளுக்கு மிகாமல் மின்சாரம் பயன்படுத்தினா உங்களுக்கான கட்டண விகிதம் குறைவு. 0 முதல் 100 யூனிட்கள் வரை இலவசம். 101 யூனிட் முதல் 200 யூனிட்கள் வரை ஒரு யூனிட்டுக்கு ₹2.25 வருது. 201 முதல் 400 யூனிட்கள் வரை ஒரு யூனிட்டுக்கு ₹4.50 வருது. 401 முதல் 500 யூனிட்கள் வரை ஒரு யூனிட்டுக்கு ₹6 வருது. உங்கள் மின் பயன்பாடு 500 யூனிட் தாண்டும் போது 101 இருந்து 200 யூனிட்களுக்கு வழங்கப்பட்ட சலுகை விலை ரத்தாகிவிடும். 0 முதல் 100 யூனிட்கள் வரை இலவசம். 101 முதல் 400 யூனிட்கள் வரை ஒரு யூனிட்டுக்கு ₹4.50 வருது. 401 முதல் 500 யூனிட்கள் வரை ஒரு யூனிட்டுக்கு ₹6 வருது. 501 முதல் 600 யூனிட்கள் வரை ஒரு யூனிட்டுக்கு ₹8 வருது. 601 இருந்து 800 யூனிட்கள் வரை ஒரு யூனிட்டுக்கு ₹9 வருது. 801 முதல் 1000 யூனிட்கள் வரை ஒரு யூனிட்டுக்கு ₹10 வருது. 1000 யூனிட்களுக்கு மேல ஒரு யூனிட்டுக்கு ₹11 வருது. நீங்க சரியா 500 யூனிட்களை பயன்படுத்தினா முதல் பட்டியலின்படி குறைவான கட்டணம் வரும். ஆனா 501 யூனிட்களை தாண்டிட்டீங்க அப்படின்னா ஒரு யூனிட் கூடினா கூட உங்க ஒட்டுமொத்த பில் கணக்கீடு முறை 2வது பட்டியலுக்கு மாறிவிடும். ஸோ இதை நீங்க கவனத்துல வச்சுக்கோங்க. இதனால பில் தொகை கணிசமாக உயரும்.